வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராச்சாரியத்திலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பாடு தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம தனுசு ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? இவர் உங்களுக்கு 1க்கும் 4க்கான அதிபதி. அதாவது உங்களுடைய ராசிநாதனே அவர் தான், உங்கள் 4வது அதிபதியும் அவர் தான். அவர் இப்போது 8வது இடத்துல இருந்து என்னென்ன இடத்த பார்வை பண்ணுறாரு அப்படின்னு பார்க்க, உங்கள் 2ஆம் இடம் பார்க்குறாரு, உங்கள் 4வது இடத்த பார்க்குறாரு, உங்களுக்கு 12ஆம் இடம் பார்க்குறாரு. ஸோ இதனுடைய பலன்கள், அதாவது 8ல் போய் குருவில் உட்காந்துக்குச்சு, என்ன சார் இது எதனா பிரச்சனையா? ஏற்கனவே எங்களுக்கு இந்த 7.5 சனி முடிஞ்சதுலேருந்து கூட சார் பெருசாக பலன்கள் எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை போயிடுச்சு சார். வேலை நிரந்தரமாக இல்லை. நிறைய பேர் வேலையிலேருந்து எடுக்கப்பட்டுட்டு இன்றைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட கம்மி சம்பளத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டீங்க. சில பேர் வெளியூர்
வலுக்கட்டாயமாக வேறு ஊருக்கு, வேறு இடத்துக்கு, வேறு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய கட்டாயம். இது வேலையில். தொழிலை பொறுத்தவரை நிறைய பேர் தொழில் பண்ணவங்கள விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க. சில பேர் தொழிலை விடவும் முடியாமல் பண்ணவும் முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அது திருமண வாழ்க்கையை பொறுத்து தனுசு வந்து பயங்கரமான பிரச்சனை. மேலும் நிறைய பேருக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ஆகி நின்று போகிறது, கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போகிறது, காதல் முறிவு, எல்லா சைட்லேயுமே பிரச்சனை. புரியுதுங்களா? இந்த குரு பயிற்சி, குரு உங்களுக்கு 8ல் போய் உட்கார்ந்தாலும் பார்க்குற பார்வைகள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கள் உங்களுடைய 2ஆம் இடம் குறும்பு ஸ்தானம், வாக்கு ஸ்தானம், வருமானம். 2வது 4ஆம் இடம், 12ஆம் இடம். ஸோ இதோடைய பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரொம்ப நாளாக ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு கவலைப்படுறீங்க. வேலையே இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலை கிடைக்க போகுது. அதுவும் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்க போகுது. சில பேர் வேலை கிடைக்காம வேற ஒரு வேலை கிடைச்ச வேலைக்கு போவோமேன்னு போகிறீங்க. உங்களுக்கு வருமானத்திற்கேற்ற ஒரு வேலை கிடைக்க போகுது. சில பேர் வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு, வருமான உயர்வு வர்றதுக்கான அமைப்பு காட்டுது. சில பேர் வெளியூர்களில் போய், வெளிநாட்டில் போய் வேறு ஏதாவது சூழ்நிலையினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா திரும்பி வரக்கூடிய விருப்பம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் திரும்பி வர்றதுக்கான அமைப்பு ஏற்படுது. ஸோ விருப்பப்படுற ஒரு இடத்துல, விருப்பப்படுற ஒரு பிரான்ச்சில், விருப்பப்படுற ஒரு லொக்கேஷனில் வேலை கிடைக்குது. வேலையில் ஒரு நல்ல மாற்றம் வந்தே தீருது. சந்தோஷமாக இருக்கு. அடுத்து என்ன? தொழில் பண்ணிகிட்டே இருக்கேன் சார், இப்போ நான் நிறுத்தாதீங்க. ஜூனுக்கு அப்புறம் ஏற்றம் இருக்குது. நிறைய நல்ல மாற்றங்கள் வருது சார். இது எல்லா பயிற்சியிலையும் சொல்கிறது தானே சார்? குரு பயிற்சியில் எல்லாம் சொல்கிறது தான். இதே மாதிரி குரு பயிற்சி, குரு கடகத்தில் உட்காந்து உச்ச பார்வை, இந்த மாதிரி கிடைக்கிற அமைப்பு வர இன்னும் 12 வருஷம் ஆகும். ஸோ மற்ற குரு பயிற்சிகள் மாதிரி இது கிடையாது. வருடம் சொல்லப்படுற குரு பயிற்சி மாதிரி இது கிடையாது. இந்த குரு பயிற்சி ரொம்பவே ஸ்பெஷல். கடகத்தில் உச்சத்தில் உட்காந்து தன்னோட பார்வைகள்னால பார்க்குற இடம், அது உங்களுக்கு ரொம்ப பிரமாதம். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் பார்க்கறது ரொம்ப நல்லது. இந்த குடும்பம், நிறைய பேர் இந்த நல்ல ஒரு திருமண வாழ்க்கை இல்லை, எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர போகிறீங்க. கருத்து வேறுபாடுகளை டிவோர்ஸே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணீங்க. இல்லை, நீங்கள் சேர்ந்து வாழறதுக்கான அமைப்பு இருக்குது. நீங்கள் சந்தித்து பேசுங்க, சேர்ந்து வாழ்வீங்க. சில பேர் காதல் முறிவு ஏற்பட்டுச்சு சார், அதுலேருந்து இன்னொரு வாழ்க்கையே பிடிக்கல சார் எனக்கு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லார் வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்விகள், மனக்கசப்புகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் இருக்க தான் செய்யும். அப்படியே நம்ம அங்கேயே நின்றுட்டா நம்ம பயணமும் பாதிக்கப்படும், நம்ம சேர வேண்டிய இலக்கையும் நம்ம அடைய முடியாமல் போயிடும். பயணப்படுங்க. நல்ல ஒரு வாழ்க்கை, இழந்த அன்பை விட 10 மடங்கு அன்புக்கான ஒரு நல்ல வரன் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும். சில பேர் கல்யாண வாழ்க்கைலாம் முடிஞ்சிடுச்சு, டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டேன், இன்னொரு வாழ்க்கை எனக்கு பயமாக இருக்குது சார், பண்ணிக்கங்க. 2ஆம் இடத்துல உச்ச குருவின் பார்வை பெறுது. நல்ல ஒரு வரன், நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையறதுக்கான நேரம் வந்துருச்சு. தயங்காமல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இது வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு எடுப்படாத உங்கள் குடும்பம் இனி உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வாக்கு செல்வாக்கு உயரும். உங்களோட மதிப்பே கூடும். அது என்னன்னே தெரியாது. இதுவரை உங்களை பார்த்த பார்வைகள், கண்களும் இனி அதே போல் பார்க்காது. மாறுதலாக, மதிப்பாக, உயர்வாக உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது, நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. ரொம்ப நாளாக வண்டி வாகனம் இருக்குது, வண்டி வாகனங்கள் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயின் உடலில் நல்ல முன்னேற்றம் காணப்படுது. சில பேர் அம்மாவோட கருத்து வேறுபாட்டில் இருக்கீங்க, சரியாக ஆரம்பிக்கும். தாய் வழி உறவுகளில் நல்ல ஒரு இணக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய நல்ல விஷயம் காட்டுதுங்க. கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் நல்லா காட்டுது. நிறைய நல்ல விஷயம். அதே போல் பிரிந்த காதல் சேருமான்ற கேள்வி எங்கிட்ட தனுசு ராசி எப்பயுமே கேட்பாங்க. சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நல்ல காதல் தானா நீங்கள் தெரிஞ்சு சேர்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எது வந்தாலும் நம்ம தட்டில் வச்சாலும் எதை நம்ம சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும் இருக்குது. சில தவிர்க்க வேண்டிய சில பொருட்களை தவிர்த்துறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த காதல் நமக்கு எடுப்படுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னோக்கி போங்க. எந்த தவறான வழிக்குள்ளேயும் போகாதீங்க. ஏற்கனவே நிறைய அடி உதப்பட்டு மனவேதனையில் இருக்கீங்க. மறுபடியும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தயவு செஞ்சு போய் மாட்டாதீங்க. நல்ல ஒரு ஏற்றம். அதே போல் 12ல் இருக்கிறது, 12 பார்வை, 12ஆம் பார்வையாக பார்க்கறது சுப விரயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சுப விரயங்கள்லாம் என்ன? வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, கல்யாணம் நடக்கும், உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். ஏன் உங்களுக்கே ஒரு நல்ல சுபகாரியம், திருமணம், நிச்சயதார்த்தம், ஒரு குழந்தை பேர், ஒரு சீமந்தம் உங்களுக்கு நடக்கிறது. அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாராவது திருமணம் நடக்கிறது, ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த தனுசு ராசி வீட்டில் இருக்கவங்களுக்கு நடந்தே தீருங்க. உங்களுக்கே நடந்து தீர்றதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது. அதை பயன்படுத்திங்க. அதே போல் உங்களை புரிஞ்சிக்காமல் விட்டு போன நிறைய பேர் திரும்பி வர மாதிரி பார்ப்பாங்க. இது நான் காதல் விஷயத்தில் மட்டும் சொல்ல, நட்பு, உறவு, நிறைய விஷயங்களை எதை ஏற்றுக்கணுமோ அதை மட்டும் ஏற்றுக்குங்க. நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டீங்க, அதுலேருந்து எப்படி பயணப்படணும்னு தெரிஞ்சுக்குங்க. எப்போ பார்த்தாலும் செஞ்ச தவறையே திரும்ப செஞ்சுக்கிட்டு பட்ட அடியே திரும்ப பட்டுக்கிட்டு இருந்து வாழ்க்கை மேலே ஒரு மாதிரி வெறுப்போ விரக்தி ஏற்பட ஆரம்பிச்சிடும். வேண்டாம்.
நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஒரு யோகி போல இருங்க. கிடைச்ச இந்த நல்ல நேரத்தை சூப்பராக பயன்படுத்துங்க. இந்த குரு பயிற்சி ஒரு ஏற்றமான குரு பயிற்சி, விட்டுறாதீங்க. நல்லா இருக்குது. அதாவது உங்கள் ராசிக்கு 1க்கும் 4க்கும் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து உச்ச பார்வையிலேருந்து பார்க்குற பார்வைகள் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. தனுசுக்கு எப்போ பார்த்தாலும் 7.5 சனி முடிஞ்சதுக்கான பலனே தெரியல. இந்த வருஷம் தெரிய ஆரம்பிக்குங்க. இந்த குரு பேச்சல் தெரிய ஆரம்பிக்கும். விட்ட எல்லாமே திரும்பி கிடைக்கும், போன எல்லாமே திரும்பி வரும். நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது நல்ல விஷயங்கள் தேடி வரும். பெரிய உயர்வில் காப்பீங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசியை இந்த 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூன் வரைக்கும் கணக்கு வச்சுங்க. கண்டிப்பாக ஒரு 40% 50% உங்கள் வாழ்க்கை உயர்ந்து தான் இருக்கும். உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் சொல்கிறது எல்லாம் பொது பலன்கள் சார். ஒரு 60% வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யும். தசாபதி நல்லா இருந்தால் 95% மேலே வேலை செய்யும் சார். அப்போ தசாபதி சரியில்லைன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமல் கேரண்டியான ஒரு சக்ஸஸை கொடுத்து தீரும். ஸோ ஒரு 40% வரைக்கும் நீங்கள் நல்லது எதிர்பார்க்கலாம். ஏன்னா அசுபர்களோட பாவையோ பாவர்களுடைய தசாபுத்தியோ 4, 6, 8 பாண்டுக்குரிய தசாபுத்தியில் நடக்கும்போது கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் முன்னேற்றம் தடைப்படாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிப்பீங்க, கொஞ்சம் போராடி ஜெயிப்பீங்க, கொஞ்சம் ஓடி ஜெயிப்பீங்க, ஆனால் ஜெயிச்சே தீருவீங்க. இந்த குரு பயிற்சியில் உங்கள் வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். கவலையே படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்கு நான் சொல்கிற பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு மனோதிடம் ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு மனோதிடம் இருக்குது. ஒரு நேரம் இருக்க மாதிரி இன்னொரு நேரம் இருக்காது. சில நேரங்களில் உடஞ்சி போயிடுவீங்க. அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ஏற்றத்தை தரும். பெருமாள் வழிபாடு நல்லது. ஒரு வாட்டி முடியும்னா நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க. ஒரு எலிவேஷனை பார்ப்பீங்க, ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க, ஒரு முன்னேற்றத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? அதே போல் வீட்டுக்கிட்ட இருக்க தட்சிணாமூர்த்தி கோயில் வியாழக்கிழமைகள், அதாவது மாதத்தின் முதல் வியாழக்கிழமை ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை இருந்தது தான், ஏமாற்றமான விஷயங்கள் நடந்திருக்கு தான், எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் நல்ல நேரம் வரும்போது நம்ம ஓடி பிடிச்சிக்கணும் இல்லையா? ஒரு பாலைவனத்தில் நம்ம நடக்கிறோம், தண்ணியே கிடைக்கல, ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. அப்படியே நடந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன குளம் போல் அதில் தண்ணி தெரியுதுன்னா நம்ம அதை பார்த்து ஓடணும்ல. நம்ம உடம்புல என்னதான் சக்தி இல்லைனாலும் அந்த தண்ணியை பார்த்த சந்தோஷம், அதை ஓடி போய் எடுத்து குடித்தாதானே அந்த உடம்புக்கு உங்களுக்கு மறுபடியும் அந்த சக்தி வரும். அந்த மாதிரி இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய உத்வேகத்தை உங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போது தைரியமாக இருக்கு. இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசிக்குண்டான ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்லாம் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படி கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறலாம். குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10,000 வந்தது சார். அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கள் முழுமையாக இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இல்லை சார் எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் கேட்டு அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க. சரிங்களா? ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலேயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது. மாற்றங்கள் அடையும் சார். அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம், ஒரு ஈவினிங் 5:30 மார்னிங் 8:30 இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்புறோம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம். ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது.
ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு. ஓகேங்களா? அதனால ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, ஆன்லைனில் பார்த்து, தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து, அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து, இப்படி நிறைய பண்ணிட்டு the too many cooks will spoil the dishன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது வந்து நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் குழம்பி வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோட நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் விருப்பம் முடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம், உங்களுக்கு வந்து கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.